கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிந்து பேசும் ஜெபத்திலே இந்த நாளுக்கான ஜெப குறிப்பு, குடும்பத்திலே காணப்படுகிறதான மறைவான பாவங்கள், மறைவான காரியங்கள், ரகசியங்கள், அந்தரங்க பாவம் என்று குடும்பத்துக்குள்ளே சாத்தான் களைகளை, இப்படிப்பட்ட களைகளை விதைத்து பிரிவினைகளையும் துன்பங்களையும் பாடுகளையும் அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். விசேஷமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களை அவன் அதிகமாய் கலக்கமுண்டாக செய்கிறான். இது நிமித்தமாய் நாம் இப்பொழுது இந்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்கலாம். குடும்பம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் குடும்பத்திலே கட்டப்பட வேண்டும். இந்த நோக்கத்தோடு நாம் இந்த நாளிலே இந்த காரியத்திற்காக ஜெபிப்போம். இப்பொழுதும் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உபாகமம் 29:9 வசனத்தை முன்வைத்து தான் நாம் ஜெபிக்க போகிறோம். அது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தான் நாம் முன்வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆம், மறைவானவைகள் எல்லாம் கர்த்தருக்கே உரியது. தேவனுடைய பார்வைக்கு மறைவானது என்று ஒன்றுமே இல்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்க, நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதாவது நம்ம 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா ரகசியமான காரியங்கள் கூட செய்யறாங்க இல்லையா? ஃபோன் கால் மூலமா இந்த மாதிரி தான். அதே மாதிரி பிள்ளைங்களும் கூட ஃபோன் எடுத்துட்டு தனியா போயிடுவாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கணவர் வேலைக்கு சென்ற பிறகு மனைவியானவள் ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப லேட் ஆகும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தேகம், பயம், குழப்பம் வருகிறது. சில நேரத்தில் அவங்களும் அந்த சந்தேகப்படுறதுக்கு ஏற்றது போல தான் அவங்களும் நடந்துக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வெளியூர் போயிட்டு அந்த நேரத்தில் மனைவிக்கு ஒரு பயம் வரும். கணவனுக்கு மனைவி வேலைக்கு போயிட்டு லேட்டாக வந்தால் ஒரு யோசனை வரும். திடீர்னு அவங்க ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க கொஞ்ச நாள் அப்படின்னா உடனே ஹஸ்பண்ட்ஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பிரியமானவர்களே, இந்த காரியங்கள்லாம் குடும்பத்திற்கு தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். எந்த ஒரு தனி ஜெண்டருக்காக இல்லை. கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்காகவும் தான். குடும்பம் என்பது எல்லாரையும் கொண்டது தான். ஸோ இப்படி இருக்கிறதுனால அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழப்பப்படைவாங்க, சந்தேகப்படுவாங்க. சாத்தான் முதல்ல பயத்தை கொடுப்பான், பயமுறுத்துவான். ஏதாவது லைஃப் ஆயிடுமோ, நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு. அதுக்கு பின்னால சந்தேகத்தை கொடுப்பான், குழப்பத்தை கொடுப்பான். அவங்க நினைக்கிறதெல்லாம், அவங்க பயத்தினால நினைக்கிற எல்லாமே சரி என்று நம்ப வைப்பான். அதுல ரொம்ப உறுதியா நம்ப வைப்பான். இப்படிப்பட்ட தந்திரங்களை எல்லாம் அவன் செய்கிறபடினாலே இந்த வசனத்தை முன்வைத்து நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம். நமக்கு ஆண்டவர் இருக்கார். ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களிலே நாங்கள் கவனமாக, ஜாக்கிரதையாக, உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபித்தாலும் அதை நாங்கள் கருத்தாய் மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறோம். அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா மறைவான காரியத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எதை குறித்தும் நாங்கள் கலங்கவோ திகைக்கவோ மாட்டாதபடிக்கு எங்களுக்கு தைரியத்தை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் நம் பட்சத்துல இருக்காரு. God bless you.